தமிழணங்கு இதழ் நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்விற்கு எனக்கு வாய்ப்பளித்த பேராசிரியர் ஐயா அம்மையார் ராஜேஸ்வரி அவர்களுக்கும், இந்த நிகழ்வை அருமையாக நடத்தி கொண்டிருக்கிற அன்பு இளவல் அதிரன் அவர்களுக்கும், இன்னைக்கு முன்னால் ஒரு ஆய்வுரை வழங்கிய ஆய்வுரையை அன்புரையாக மகிழ்வுரையாக இனிய வகையிலே வழங்கிய பேராசிரியர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும், எனக்கு பின்னால் கருத்துரையும் ஆய்வரையும் வழங்க இருக்கிற கன்னித்தமிழ் ஆர்வலர்களுக்கும், இந்த இணையத்திலே இப்பொழுது நேரடியாக கலந்து கொண்டிருக்கிற சான்றோர் பெருமக்களுக்கும், இணைய வழியில் கண்டு கொண்டிருக்கிற பெருமக்களுக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ் பேரின்பம் என்னும் இந்த நூலுடைய பெயரை பற்றி பேராசிரியர் இளங்கோவன் ஐயா அவர்கள் மிக அருமையாக அதனுடைய ஒரு பண்பு தொகையை அம்மையார் அவர்கள் வினைத்தொகையாக மாற்றி அதையே இங்கே கவிதை நூலுக்கு தலைப்பாக வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அந்த வினைத்தொகையாக வைத்திருப்பதிலே ஒரு ஆழ்ந்த பொருள் இருக்கிறது. எப்படி வினைத்தொகை என்பது முக்காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை நிகழ்வதை ஒரே சொல்லில் குறிப்பிடுமோ, அதே போல காதல் என்பது சங்க காலத்திலும் மகிழ் பேரின்பம்தான், இப்பொழுதும் மகிழ் பேரின்பம்தான், இன்னும் வருங்காலத்திலும் அது மகிழ் பேரின்பம்தான் என்பதை சுட்டுவதற்காகத்தான் அம்மையார் அவர்கள் ஒரு பண்பை வினைத்தொகையாக்கி காதல் என்றும் பேரின்பம் என்பதை நமக்கு அருமையாக சுட்டு காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் இதுல இருக்கிற 82 கவிதைகளில் பெரும்பாலும் காதல் கவிதைகள் தான் என்றாலும் கூட, காதல் கவிதைகளை பற்றி இனிக்கும் பலாச்சுளையாக இருக்கிற குறுந்தொகை பாடல்கள் பலவற்றினுடைய எண்ணமும் இனிமையும் இந்த கவிதை நூல்களை நமக்கு படிக்கிற பொழுது நமக்கு வருகிறது என்று அம்மையார் அவர்கள் ஐயா அவர்கள் பேராசிரியர் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அது உண்மைதான். தமிழ் இலக்கியம் படித்த பேராசிரியர்களுக்கு அந்த இலக்கியத்தினுடைய தாக்கம் அது நம்மை அறியாமலேயே நம்முடைய படைப்புகளிலே வந்து பதிந்து விடுவதும், அது தடம் பதிப்பதும் நம்மால் அதை தடுக்க முடியாது. அதில் ஒன்றும் தவறு இல்லை. அதுதான் நம் கவிதை உலகிற்கு நம்மை கைபிடித்து அழைத்து செல்லுகிற மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. அந்த வகையிலே பல இடங்களிலே இலக்கிய சுவை இருக்கிறது. ஐயா அவர்கள் மிக அருமையாக சொன்னார். இங்கே இந்த இதிலே எனக்கு இந்த கவிதையில் இருக்கிற காதல் கவிதைகளை பற்றி ஐயா அவர்கள் அதிகமாக சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் நான் இதுல இருக்கிற அம்மாவுடைய அடிமன ஆழத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிற வாழ்க்கை விழுமியங்கள், வாழ்க்கை தத்துவங்கள், நடப்பியல் உலகத்திலே நாளும் நாம் படுகிற இடர்பாடுகளை பற்றியும் அம்மையார் அவர்கள் அங்கங்கே எடுத்து வைத்திருக்கிறார். அதிலே இந்த பிம்மம் என்கிற ஒரு கவிதை, அதை படித்த உடனே இன்றைய சமுதாயத்தில் நாம் எப்படி சமுதாய பார்வைகளால் நாம் எப்படி துன்பப்படுகிறோம், அல்லது நம் வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளுக்கு நாம் தான் பொறுப்பு, நம் வாழ்க்கையை நாம் தான் நடத்தி செல்ல வேண்டும், நம்மை பற்றி இந்த சமுதாயம் என்ன நினைக்கிறது என்பதை எல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இதை செய்தால் 4 பேர் என்ன சொல்லுவார்கள், இதை பேசினால் சமுதாயம் என்ன செய்யும், இதை பேசினால் அவர் என்ன நினைப்பார், இதை செய்தால் இந்த சமுதாயம் நம்மை எப்படி கருதும் என்று ஒவ்வொரு நாளும் சமுதாயத்திற்காக பயந்து நடுங்கி நம்முடைய செயல்பாடுகளை நாம் சுருக்கி கொண்டிருக்கிறோம் அல்லது அதை மாற்றி கொண்டிருக்கிறோம் என்கிற பல்வேறு சிந்தனையெல்லாம் ஒரு தொடரிலே கடைசியாக வைத்திருக்கிறார். பாருங்கள், கல்யாணமானது விடை பெற்றது காதல், அழையாய் விருந்தாளியாய் வந்து ஏறிக்கொண்டது, வந்து தொற்றி கொண்டது பொறுப்பு, அருமை. ஆனால் கடைசியில ரொம்ப என்ன ஒரே இவர் சொல்லி எழுதுகிறார், இனி சமூக கண்ணாடியால் முகம் பார்ப்போம். என்ன ஒரு உருவகம் பாருங்க. நம் முகத்தை நம் வீட்டு கண்ணாடியில் பார்க்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம் என்பதை நமக்கு நாமே பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நாம் என்ன பார்க்கிறோம், இந்த சமூகம் என்கிற கண்ணாடி நம்மளை எப்படி பிரதிபலிக்க போகிறது என்று இந்த சமுதாயம் என்கிற கண்ணாடியை பார்த்து பார்த்து நம்முடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் நமக்கானதாக ஆக்காமல் சமுதாயத்திற்கானதாக ஆக்கி கொண்டிருக்கிறோமே, நம் வாழ்க்கையை நமக்காக வாழாமல் சமுதாயத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்கிற மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவத்தை ஒரு 2 அடியிலே
மிக போற போக்குல அப்படி தெளித்து விட்டிருக்காரு பாருங்கள். அது அவர் வாழ்வில் அவர் பெற்ற அனுபவங்கள், அவர் கற்ற கல்வி, பெற்ற பட்டம், அனுபவித்த அனுபவங்களுடைய பிழிவாக அந்த சொற்கள் வந்து விழுந்திருக்கின்றன என்று நான் கருதுகிறேன். இதை படித்தவுடனே எனக்கு ஒரு 5 நிமிடம் அந்த இடத்தை விட்டு என்னால் போக முடியவில்லை. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கை தத்துவத்தை இந்த கவிதையிலே அவர் கொடுத்திருக்கிறார். அடுத்து போதை என்கிற ஒரு பாருங்க, நான் ஏற்கனவே இந்த அனுபவத்தை பற்றி சொன்னேன். அனுபவம் எவ்வளவு சுவையாக இருக்கும் என்பதை இதைவிட எப்படி சொல்ல முடியும் கவிதையிலே? நினைத்து பாருங்கள். கற்பனை மிதப்பதற்கு ஊறுகாய் தேடாதே, நிஜத்தை நேசி, முகஸ்துதியால் உப்பும் உரைப்புமாய் உமப்பூட்டும் ஊறுகாய் கிட்னிக்கு கேடு. ஐயா அவர்கள் ஏற்கனவே அம்மையார் ஆங்கில சொல்லை பயன்படுத்தினார்கள் என்று சொல்வது இந்த கிட்னியும் அதில் சேர்த்துக் கொள்ளலாம். அடுத்து பாருங்கள், அந்த உப்பு என்பது உடம்புக்கு ஊறு, உள்ளத்தில் சேரு. இது வரைக்கும் கவிதை. கடைசியில் சொல்லுகிறார், நிஜம் ஒரு நெல்லிக்காய், மென்று தின்று அனுபவ நீர் குடித்து பார், துவர்த்து பின் இனிக்கும். இதுதாங்க வாழ்க்கை. ஒரு கவிஞர்கள் இப்படிதான் வாழ்க்கை நடத்த நமக்கு வழிகாட்டணும். ஒரு அப்பொழுது நமக்கு துவர்க்கும், அப்பொழுது நமக்கு உவப்பாக இருக்காது, பிடிக்காது. ஆனால் எப்படி நெல்லிக்காய் உண்கிற போது துவர்ப்பாக இருந்து பின்பு நீர் குடிக்கிற போது இனிப்பாக இருக்கிறதோ, அதை போல இந்த நிஜங்கள், வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற நிஜமான அனுபவங்கள் அப்பொழுது நமக்கு கசக்கலாம், துவர்க்கலாம், ஏன் சில சமயங்கள் நம் நெஞ்சை கூட அவை சுடலாம். ஆனால் சில காலம் கழித்து அந்த அனுபவங்களை நாம் நினைத்து பார்த்தால் அந்த அனுபவங்கள் நமக்கு சுவையாக இருக்கும், நம் வாழ்க்கைக்கு மிக தேவையானதாக இருக்கும் என்கிற அந்த கருத்தை அனுபவ நீர் குடித்து பார், துவர்த்து பின் இனிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ரொம்ப கவிதையில இவர்கள் இந்த எதுகை மோனையோடு இந்த அம்மையார் வைத்திருக்கிற அந்த தலைப்புகளை பற்றி ஐயா அவர்களும் சொன்னார்கள். இதிலே இந்த உழைப்பு என்கிற ஒரு ஓட்டமும் தேட்டமும் என்கிற ஒரு கவிதை ரொம்ப அருமையாக இருக்கிறது. அது அதுல பாருங்கள், ரொம்ப எளிமையா உழைப்புனா என்ன, அலுப்புனா என்ன, இது நம்முடைய ஆனந்த விகடன்ல வருகிற மாதிரி, இதழ்களுக்கு வருகிற மாதிரி, எல்லோருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையான ஒரு தலைப்பு. தேட்டம், இது நிச்சயமா தேட்டம் என்றால் இது சங்க இலக்கிய சொல்லுதான். பொழுது விடிந்ததும் ஓடுகின்ற மனசுக்கு உழைப்பு என்று பெயர். காலையில் அது ஒரு ஆர்வம், ஒரு ஊக்கம். இன்றைக்கு காலையிலிருந்து இரவுக்குள்ளே இவற்றையெல்லாம் முடித்து விட வேண்டும் என்று நம் மனம் நம்மிடம் சொல்லுகிறது அல்லவா? அதுதான் ஊக்கம், உழைப்பின் அடையாளம். பொழுது அடைந்ததும், அன்றைய நாள் முடிந்ததும் பொழுது அடைதல், இந்த நாள் முடிந்ததும் தேடுகின்ற மனசுக்கு அலுப்பு என்று பெயர் என்று எழுதியிருக்கிறார். இது எல்லாவற்றையும் விட இன்றைக்கு புலன உலகத்தில் வாட்ஸ்அப்ல இன்றைக்கு நட்பு எப்படி இருக்கு, இன்றைய நாள்ல நட்பு எப்படி இருக்கிறது என்பதை எல்லோரும் நாள்தோறும் கையிலே பழகி கொண்டிருக்கிற இந்த புலனத்திலே நாம் விடுகிற பதிவுகளை வைத்து அம்மையார் அவர்கள் ஒரு வாழ்க்கை சொல்லியிருக்காரு. உண்மை, ரொம்ப உண்மை. இன்றைய நட்பு ஆழமா இல்லை. நம்முடைய சங்க இலக்கியங்களே பார்க்காமலேயே ஒருவனுக்காக உயிர் கொடுத்த பிசிராந்தையார், கோப்பெருஞ்சோழன், புகழேந்தி எல்லாம் இருந்தார்கள். ஆனால் இங்கே இன்றைய நட்பு எப்படி இருக்கிறது என்பதை அதை நட் என்று பூ என்று போட்டிருக்காரு. அந்த பூவை எப்படி வேணாலும் பற்றுக்கலாம், பூ என்று கூட படிக்கலாம். நட்பு என்பதை பிரித்து நல் கூட்டல் பூ என்பதை நட்பு என்று பிடித்திருக்கிறார். அதிலே கடைசியில இந்த கவிதைகளிலே, பெரும்பாலான கவிதைகளிலே கடைசி 2 வரிகள் அந்த கவிதையினுடைய உயிர்ப்பை முத்தாய்ப்பாக அமைந்திருக்கு. புலனத்தில் நண்பருக்கு தினமும் அனுப்பிய மஞ்சள் ரோஜா வாடவில்லை, வதங்கவில்லை. நம் காலை எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் அனுப்புகிறோம். அதில் சிலர் மல்லி அனுப்புவார்கள், சிலர் அவரவர் விரும்பிய மலர்களை அனுப்புவார்கள். ஆனால் நாம் அனுப்பி இருக்கிறோம், 1 மாதமாக ஒருவருக்கு அனுப்புகிறோம். எத்தனை
நாம் அனுப்பி எத்தனை நாள் ஆனாலும் அந்த மலர்கள் வாடப்போவதில்லை. வாடவில்லை, வதங்கவில்லை, உதிரவில்லை. ஆனால் நண்பர் விருந்து விட்டார். பாருங்கள், ஒரு இரும்பாலும் உலோகத்தாலுமான அந்த எந்திரத்திலே இருக்கிற மலர் வாடவில்லை. ஆனால் இதயத்திலே பூக்க வேண்டிய நட்பு அங்கே உதிர்ந்து விடுகிறதே என்று அம்மையார் அவர்கள் மிக அருமையாக எழுதியிருக்கிறார். இந்த இதுல சங்க இலக்கியத்தினுடைய சிறப்பு நமக்கு தெரியும். சங்க இலக்கியத்தினுடைய சிறப்பு தலைவன் தலைவியுடைய பெயரை சொல்லாமல் இருப்பதுதான். சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் என்பது நமக்கு தொல்காப்பியம். ஆனால் இது தலைவன் கூற்றா தலைவி கூற்றா என்று எழுதி விடுவோம் காதலிலே. அது தலைவன் கூற்று, தோழி கூற்று, செவிலித்தாய் கூற்று இருக்கும். இப்பொழுது தலைவன் கூற்று தலைவி கூற்றுன்னு தனித்தனியாக எழுதுவோம். ஆனால் அம்மையாருடைய ஒரு கவிதை, அந்த கவிதை பேச்சு என்கிற ஒரு கவிதை. இந்த கவிதையை நீங்கள் நான் படித்தால் நான் என் தலைவிக்கு சொல்வது போல் இருக்கிறது. ஒரு பெண் படித்திருப்பாளேயானால் அவள் அவனுடைய தலைவனுக்கு சொல்வது போல் இருக்கிறது. இது காதலர்களுக்கு பொதுவான கவிதை. இப்படி ஒரு கவிதையை இது நம்முடைய சங்க இலக்கியத்தினுடைய அடுத்த படிநிலையாக இருக்கிறது. சங்க இலக்கியத்திலே தலைவன் தலைவி பெயர் மட்டும் இல்லை, ஆனால் பேசியது தலைவனா தலைவியா என்று தெரியும். ஆனால் இந்த கவிதை இது இருவருக்கும் பொதுவான ஒரு கவிதையாக இருக்கிறது. இதை நான் படிக்கிறேன் என்றால் நான் என் தலைவியை பார்த்து படிப்பதாக இருக்கும். தலைவி படிக்கிறாள் என்றால் அவள் தலைவனை பார்த்து சொல்வதாக அமைகிறது. இதுல பொதுவான பாருங்கள் இந்த கவிதை. நேச பசிக்கு நேற்றைய விருந்து செவிக்கு உணவு. ஏதோதோ பேசினாலும் என்னிடமன்றோ பேசுகிறாய், என்னிடமன்றோ பேசுகிறாய். இவன் அவளை பார்த்து அவள் இப்படி சொன்ன கூற்றா காதலி கூற்றா என்று கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு இது காதலர் கூற்று. காதலன் காதலி இடத்திலும் நான் நீ ஆதலால் கேட்கின்றேன், ஆசை தீர கேட்கவில்லை என்று அவனும் சொல்லலாம். அவளும் நான் ஆதரிக்கின்றேன், ஆசை தீர கேட்கவில்லை, இன்னும் பேசு இன்னும் பேசு என்று அவன் கேட்கலாம். இப்படி ஒரு தலைவன் காதல் கூற்றை ஒரு பொதுமொழியாக வைத்திருக்கிற இவருடைய இது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. ஐயா அவர்கள் இளங்கோ ஐயா அவர்கள் பேராசிரியர் சொன்னார்கள், ஒரு கவிஞன் ஏனென்றால் ஒரு மொழியினுடைய வளத்திற்கு கவிஞர்கள் சொற்களை கொடுக்கிறார்கள். நம்முடைய ஆங்கிலத்திலே எடுத்துக்கொண்டால் ஷேக்ஸ்பியர் இத்தனை லட்சம் சொற்களை ஆங்கிலத்துக்கு கொடுத்தார் என்று சொல்லுகிறார்கள். அதே போல இளங்கோ இத்தனை சொற்களை உருவாக்கினான், வள்ளுவன் இத்தனை சொற்களை உருவாக்கினான். அந்த வகையிலே கவிஞர்கள் ஒவ்வொருவரும் சொற்களை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் கவிஞர்கள் அவர்கள் மக்கள் பேசுகிற மொழியிலே எழுதினால் இன்னும் நெருக்கமாக இருக்கும். எந்த கவிஞரும் அவர் பொதுவான தமிழில் சிறப்பான தமிழில் எழுதினாலும் கூட அவர்களே அறியாமல் அவர்களுடைய மாவட்ட சொல் அங்கே வந்து விழுந்துவிடும். பாரதிதாசன் எவ்வளவு பெரிய கவிஞர், ஆனால் அவரும் இந்த புதுவை தமிழ்காவர் வடார்காடு தென்னார்காடு தமிழை தன்னுடைய கவிதைகளிலே பயன்படுத்தியிருக்கிறார். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். குடும்ப விளக்கில் மாமனாரும் மாமியாரும் வெளியூருக்கு போய்விட்டு நிறைய பொருள்களை அடுக்கி கொண்டு வருவார். அந்த வண்டியிலே வரும்போது வண்டியிலே மாமியாருக்கு இடம் இல்லை. எனவே அந்த மாமியாரே அந்த வண்டி பொருள்களின் மேலே ஏறி உட்கார வைத்துக் கொண்டு வருவார். அப்பொழுது அந்த அம்மா மருமகளிடம் சொல்லுவார், என்னை எப்படி உட்கார வைத்து கொண்டு வந்தார் தெரியுமா? குன்றின் மேல் குரங்கு போல் குந்த வைத்து கொண்டு வந்தார் என்று எழுதுவார். ஐயா குறுக்கிற்கு மன்னிக்கணும். கொஞ்சம் டைம் அப்பப்போ கட் ஆயிடும். கொஞ்சம் வேகமா முடிச்சுக்கணும்னு ஐயா கேட்டுக்கிறேன். முடிச்சிடுறேன். இதை வந்துட்டு இது கடைசி செய்தி. குன்றின் மேல் குரங்கு போல் குந்த வைத்து கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறார். அதை போல அம்மையார் அவர்கள் இந்த குளிர்ச்சி என்கிற சொல்லுக்கான மதுரை தமிழை தணுப்பு தணுப்பு என்று என்னிடத்திலே பயன்படுத்திக்கிறார். நீரின்றி இல்லாத உலகம் ஒன்று ரெண்டு இடத்துல இருக்கிறது. இன்னொன்று, விலை கொடுக்கல் வாங்குகிற பொழுது இங்கே விலை சென்னையில எல்லாம் விலை படிந்து விட்டதா என்று கேட்போம். ஆனால் மதுரையிலே விலை தகைந்து விட்டதா என்று கேட்கிறார்கள். எனவே அந்த திகைந்ததா என்ற சொல்லையும் அவர் இங்க பயன்படுத்தியிருக்கிறார். அந்த வகையிலே
மிக அருமையாக இருக்குது. இன்னொரு நிறைவாக ஒரு சொல்கிறேன். இந்த பேசு அல்லது ஏசு என்கிற அந்த அந்த தலைப்பில் கம் என்று இருக்காதே, கம் என்று இருக்காதே, காதலித்துக் கொண்டு இரு என்று அதை ரொம்ப நம்மோடு நெருக்கமாக உரிமையோடு பேசுகிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த தத்துவம் இன்னொன்று எரியட்டும்ங்கிற ஒரு கவிதை. அது அது மிக அருமையான கவிதை. அவர் நம்முடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறார். வாழ்க்கை சொல்லுகிறார், அடுப்பில் வைத்த கட்டை எரிந்துதானே ஆக வேண்டும். இந்த கட்டை ஒரு உருவகப்படுத்துகிறார். நம் வாழ்க்கை, நாம் இங்கே பிறந்து விட்டோம். இந்த வாழ்க்கை தொடங்கி விட்டோம். எனவே இந்த வாழ்க்கையில எத்தனை இன்ப துன்பங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துதான் ஆக வேண்டும். ஆனால் இன்னும் எத்தனை காலம் எரிய வேண்டுமோ, நாம் எத்தனை காலம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டுமோ என்று அவர் சொல்லுகிற அந்த தத்துவங்கள் மிகவும் அருமையாக இருக்கிறது. எனவே இந்த காதல் என்கிற தலைப்பிலே கூட அவர் சொல்லியிருக்கிற கவிதை மிக அருமையான கவிதை. இந்த இதில் இருக்கிற ஒவ்வொரு கவிதையையும் பற்றி ஒரு தனித்தனியாக பேச வேண்டும். இந்த சொற்கள் ஒவ்வொரு சொற்களுக்குள்ளும் புதைந்திருக்கிற அனுபவமும் ஆழ்ந்த கருத்தும் அதில் இருக்க படிமமும் உருவகமத்தையும் தனித்தனியாக நாம் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் மிக 82 கவிதைகளே இருக்கிற ஐயா அவர்கள் இங்கே திரைப்பட தொகுப்பாளர் ஐயா தேவராஜ் அவர்கள் மிக அருமையாக எழுதியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், முழு வாழ்க்கையை நீங்கள் ரசிக்க துடிக்கும் போது தடைக்கலாக நான் நிற்பதா? இலக்கியம் சொர்க்கம் உங்களிடையே என்று அவர் இந்த கவிதை நூலை படித்ததனுடைய தாக்கமோ என்னவோ தெரியவில்லை. அவரும் நிறைவாக அம்மா நச்சு மச்சு என்று சொல்வதை போல என்று அதே சுருக்கு மொழியிலேயே அவர் வழங்கியிருக்கிறார். எனவே அவருடைய அந்த அறிமுக உரையும் மிக சுவையாக இருக்கிறது. மிக எளிய, எப்படி இனிமை தமிழ் மொழி போல நமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுதை போல கனியை பிழிந்தெடுத்த சாறை போல ஒரு கற்கண்டு சுவையாய் இருக்கிற இந்த கவிதை நூலை பேசுவதற்கு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த நூலை இளைஞர்கள் மட்டுமல்ல, பெரியவர்கள் மட்டுமல்ல, தமிழ் கவிதை சுவையை படித்து அறிந்து தூய்க்க வேண்டும் என்று நினைக்கிற அனைவரும் வாங்கி இதை படித்து மகிழ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஒரு மொழிபெயர்ப்பாளராக, ஆராய்ச்சியாளராக, பண்பாட்டு கருத்தாளராக என்று பல்வேறு பரிமாணங்களிலே பரிமளித்துக் கொண்டிருக்கும் அம்மையார் ராஜேஸ்வர் அவர்கள் சத்திய பிரபா என்று, இது பிரபா என்பது ஒரு சூரிய ஒளிதான். இது சத்தியமாக இருக்கிற பிரகாஷ் தான் பிரபா இருக்கிறது. எனவே இது என்று நிலை பெற்றிருக்கிற ஒரு ஒளிக்கீற்றாய் இந்த காதல் பற்றிய நூல் திகழ வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்து, நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி, உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.